சார்பாக வருக வருக என இப்போ முதல்ல படிக்கணும், படிக்க வேணுமா? முதல்ல படிக்க வேண்டுமா அப்படின்னு கேட்ட உடனே படிக்கணும். ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. நான் மறுபடியும் அதே கேள்வி கேட்குறேன். ஒரு விளம்பர அறிவிப்பு வந்தது, பணியாளர்கள் தேர்வு கிட்டத்தட்ட 6200 பதவி பணியிடங்களுக்கான. அதில் நிறைய துறைகள் வந்து நாங்கள் பார்க்காத, எங்களுக்கு தெரியாத சப்ஜெக்ட் தான். ஒரு சிலர் நமக்கு தெரியும், இந்த டைப்பிஸ்ட்டு, ஜூனியர் அசிஸ்டன்ட், அந்த மாதிரி இந்த கிளரிக்கல் பதவிகளை மட்டும் நாங்கள் பார்த்து இவ்வளோ வந்து இருக்குதா பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் இது அறியாமல், இதை பற்றிய எந்த ஒரு இதுவும் இல்லாமல், சத்தம் இல்லாமல் ஒரு பகுதி இருக்கு. அதுதான் இந்த அடித்தளத்தில் இருக்கக்கூடிய ஒரு பணியிடை. உங்கள் பாலிடெக்னிக் துறைகளுக்கு தோட்டத்துக்கு போய் நீங்க ஒரு வேலை செய்யறீங்க இல்லையா, சின்னதா அப்படி வேலை செய்யும் போது அப்பா அம்மா என்ன சொல்றாங்க? எந்திரிச்சு எனக்கு பதில் சொல்லுங்க. கேள்வி கேட்டது நான், உங்க ஆசிரியர் கேட்கல, யாரும் கேட்கல, நான் தான் கேட்டேன். அதனால பயப்படாதீங்க, எந்திரிச்சு பதில் சொல்லுங்க. நீங்க ஏன் இதை வந்து கேட்கிறோம், பேச சொல்றோம் அப்படின்னு கேட்டா, முதல்ல பேச பழகுங்க. யாரு கூடயும் எதுக்காகவும் பேசாம ஒதுங்கியே இருக்காது. செல்ல எடுத்து 24 மணி நேரம் விளையாடிட்டு அப்படியே ஒதுங்கியே போயிடாதீங்க. அது வந்து நல்லதே கிடையாது. சொல்லுங்க, யாராவது ஒருத்தர் சொல்லுங்க. சொல்லுங்க, என்னப்பா? பார்த்து செய்யணும். ஓகே, வேற கை கட்டாதீங்க. டிகிரி இன்னொரு சொல்லுவாங்க, நீ ஏன் கண்ணு இந்த வேலையெல்லாம் செய்யற, நீ போய் படி. உண்டா இல்லையா? உண்டா இல்லையா? சொல்லுவாங்க மாட்டாங்க. நீ ஏன் கண்ணு வெயில் வந்து இந்த வேலையை செய்ய, நல்லா வச்சு வெயில் சம்மர்ல போய் நீங்க வேலை செஞ்சீங்கன்னு அப்ப என்ன சொல்லுவாங்க? நீ ஏன் கண்ணு இந்த வேலை செய்யற, நீ போய் படி. ஏன் சொல்றாங்க? நீங்க கஷ்டப்படணும்.